அடோல்ஃப் ஹிட்லர் பற்றி பலருக்கு தெரியாத உண்மைகள். உலக வரலாற்றை ஒருமுறை மீண்டும் புரட்டினால் அதில் நாம் நிச்சயம் அடோல்ஃப் ஹிட்லர் பெயரைக் காணலாம். அவருடைய வாழ்க்கை என்பது பலவகையான மர்மங்கள் நிறைந்ததாக உள்ளது. பலர் அடால்ஃப் ஹிட்லர் 1945 இறக்கவே இல்லை என்றும், அர்ஜென்டினா நாட்டில் 95 வயது வரை வாழ்ந்து பின்னரே இறந்தார் என்றும் கூறுகிறார்கள். பல மர்மங்கள் நிறைந்த அவரின் வாழ்க்கையில் சில வரலாற்று உண்மைகளை நாம் இக்காணொளியில் காண்போம். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஜெர்மனி நாட்டின் நன்மைக்காகவே வாழ்ந்த அடோல்ஃப் ஹிட்லர் ஒரு ஜெர்மானியர் கிடையாது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அவர் ஏப்ரல் 1889 ஆண்டு ஜெர்மனியின் அண்டை நாடான ஆஸ்திரியாவில் பிறந்தார். தன்னுடைய பள்ளி ஆசிரியரான ஜெர்மனியைச் சேர்ந்த லியோபோல்ட் போஸ்ட் அவர்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட அடால்ஃப் ஹிட்லருக்கு ஜெர்மனி மீது தீராத காதல் ஏற்பட்டது. இதன் காரணமாகவே முதலாம் உலகப் போரில் ஜெர்மனி நாட்டின் இராணுவத்தில் 1914 ஆண்டு சேர்ந்து பின்னர் 1925 ஆண்டு தன்னுடைய ஆஸ்திரியா நாட்டின் குடியுரிமையை துறந்து முழு ஜெர்மனி நாட்டவராக மாறினார். இரக்க குணம் சிறிதும் இல்லாத கொடூரமான சிந்தனை கொண்டவர் என வர்ணிக்கப்படும் ஹிட்லர் ஒரு சிறந்த ஓவியர். அவருடைய வாழ்க்கையின் லட்சியமே சிறந்த ஓவியனாகுவது. ஆனால் முதலாம் உலகப் போர் அவரை தடம் மாற்றிவிட்டது. ஆனாலும் அவருடைய ஓவியங்கள் மீதான ஆர்வம் அவரை விடவில்லை. அவர் ஜெர்மனியின் சர்வாதிகாரியாக மாறியதும் அருங்காட்சியகத்தில் இருந்த மாடர்ன் ஓவியங்கள் அனைத்தும் நீக்கப்பட்டு அவரின் ஓவியங்கள் அதில் வைக்கப்பட்டன. முதலாம் உலகப் போரில் இராணுவ தொலைத்தொடர்பில் பணியாற்றி வந்த அவருக்கு இரசாயன குண்டுகளால் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டது. இதன் பிறகே அவருக்கு மூர்க்கத்தனம் அதிகரித்ததாக வரலாறு கூறுகிறது. அந்த இரசாயன குண்டு பாதிப்பு அவருக்கு சிறிது காலம் கண்களை செயல் இழக்க வைத்திருந்தது. மீண்டும் கண் பார்வை கிடைத்த போது அவர் பார்த்தது ஜெர்மன் இராணுவத்தின் தோல்வியையே. தன்னுடைய நாசி படையை வைத்துக்கொண்டு ஆட்சியை பிடிக்க 1923 ஆண்டு அவர் செய்த முனிஸ் பயணம் தோல்வியடைந்ததால் சிறைக்கு அனுப்பப்பட்டார். அப்போது அவரை ஒரு வருடம் தேச துரோக குற்றம் சுமத்தி சிறையில் அடைத்தது அப்போதைய ஜெர்மன் அரசு. அங்கு சிறையில் அவர் எழுதியமே கம்ஃப் புத்தகம் மிகவும் பிரபலமடைந்தது. பின்னாளில் அதுவே அவரின் பெயரை ஜெர்மனி முழுவதும் பரவ முக்கிய காரணமாக அமைந்துவிட்டது. அடோல்ஃப் ஹிட்லருக்கு புகை மற்றும் மது பழக்கம் கிடையாதாம். போதை ஊசி போட்டுக் கொள்வாராம். அதற்கு காரணம் முதலாம் உலகப் போரின் போது போர் வீரர்கள் வலியை போக்க போதை ஊசி மருத்துவர்களால் போடப்பட்டது. மேலும் அடோல்ஃப் ஹிட்லர் மாமிச உணவு சாப்பிட மாட்டாராம். 1932 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட அவர் வோன் ஹிண்டன்பெர்க் அவர்களிடம் தோற்றுப்போனார். ஆனாலும் ஜெர்மனி முழுவதும் 37% வாக்குகள் பெற்று நாசி கட்சி மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்தது. இதனால் 1933 ஆண்டு துணை ஜனாதிபதியாக பொறுப்பேற்றார். பின்னர் ஹிண்டன்பெர்க் மறைவிற்கு பிறகு அவரே ஜனாதிபதி என்று தன்னை அறிவித்துக் கொண்டார். தன்னால் தொடங்கப்பட்ட வதை முகாம்கள் எதையும் அவர் நேரில் சென்று பார்த்ததே கிடையாது. லட்சக்கணக்கான யூதர்களை கொன்ற அவர் ஒருமுறை கூட சென்று பார்க்காதது உண்மையில் ஆச்சரியமான விஷயமாகவே உள்ளது. மனிதர்களை கொன்று குவித்த அவர் விலங்குகள் வதைப்படுவதை விரும்பாதவர். மேலும் அதன் பாதுகாப்பிற்காக பல வேலைகளும் செய்துள்ளார். 1936 ஒலிம்பிக்ஸ் போட்டி ஜெர்மனியில் நடந்தது. அப்போது பிரிட்டிஷ் இந்தியா ஹாக்கி போட்டியில் மிக அருமையாக விளையாடி தங்கப்பதக்கம் வென்றது. ஹிட்லர் இந்தியாவின் ஹாக்கி மாயாவியான தயான் சந்த் அவர்களின் ஆட்டத்தை பெரிதும் ரசித்து பாராட்டினார்.
ஹிட்லரின் ஆட்சி காலத்தில் அணைகள், சாலைகள் மற்றும் ரயில் பாதைகள் நாடெங்கும் பெரிதாக நிறுவப்பட்டது. அது ஜெர்மனியின் வேலைவாய்ப்பை பெரிதும் கூட்டி பொருளாதாரம் நன்கு முன்னேற்றம் அடைந்தது. அமெரிக்காவின் பிரபல டைம்ஸ் பத்திரிகை 1938ஆம் ஆண்டு உலகின் தலைசிறந்த மனிதர் என்று அவரின் புகைப்படத்தை அட்டைப்படமாக வெளியிட்டது. ஹிட்லர் அர்ஜென்டினா தப்பிச் சென்று வாழ்ந்தார், ஸ்பெயின் சென்றார், அண்டார்டிகா சென்றார் என்று பலரும் பல கதைகள் சொல்கிறார்கள். ஆனால் ஹிட்லர் இருந்ததற்கான ஆதாரம் எவரிடமும் இல்லை என்பதே உண்மை. ஹிட்லரை பின்பற்றிதான் நேதாஜியும் தான் இறந்ததாக அறிவித்தார் என்றும் சொல்கிறார்கள். ஹிட்லர் உண்மையில் 2ஆம் உலகப் போர் முடிவில் இறந்தாரா, இல்லை 95 வயது வரை வாழ்ந்தாரா? இதை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவியுங்கள்.